பொன்னி கோயிலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தவங்க கரும்பு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. அதுவாம்மா, யாருக்கு ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லையா, அவங்க இந்த பரிகாரம் பண்ணால் சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ கட்டுறவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, யார் வேணால் செய்யலாமா? நீ கூட செய்யலாமா. அங்கே ஒரு பொம்மை இருக்கும் குழந்தை, அதை எடுத்து வச்சுட்டு தொட்டியில் போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே சக்தியை பார்க்குறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, என்னங்க நான் இன்றைக்கி கோயிலுக்கு போனேன், அங்கே ஒருத்தவங்க பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கரும்புல தொட்டி கட்டி. அந்த மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் உஷாக்காக்காக அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு வந்து கேட்குறாங்க சக்திகிட்ட. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, சரி பொன்னி நான் வரேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒன்று வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி போகிறேன், நீ வந்துரு, நாம் போய்ட்டு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரிங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக போகிறாங்க. அப்படியே டீ எடுத்துகிட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட, ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து பைக் தொடச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, ஏன்னா நைட்டில் தொடச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. சும்மா தான். சரி உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் கோயிலில், அதுக்கு உஷாக்காவோட முகூர்த்த புடவை வேணும் அப்படின்னு பொன்னி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. எங்களுக்காக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பரிகாரம் பண்ண போகிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொன்னி, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் முகூர்த்த புடவை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் உள்ளே போகிறாரு. அப்போ உஷா எல்லா புடவையும் மடித்து வச்சுட்டே இருக்காங்க. எப்படி இந்த புடவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் யோசிக்கிறாரு. என்னங்க எல்லா புடவையும் நான் மடித்து வச்சுட்டேன். அப்படியே புடவையெல்லாம் போய் பார்க்குறாரு. என்ன இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட பனியன் உள்ளே வச்சுட்டேன் மறந்து, அதனால தான் நான் செக் பண்ணுறேன். ஓ அப்படியா, சரி சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. ஓ இதுதான் முகூர்த்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே ஒளிச்சி கொண்டு வராரு. என்னங்க எங்கே ஒளிச்சி எது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பொன்னி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. எங்கே முகூர்த்த புடவை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சண்முகம். அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக கேட்குறாரு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. மூர்த்தி, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ கோயிலாக போ, என்ன தான் பண்ண போறியா, அங்கங்கே போய் பாடிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சக்தியை அங்கே வந்துட்டார். வந்துட்டீங்களா சக்தி, நானும் புடவைலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி நம்ம பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட போய் எல்லாமே சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், நான் ஒரு பொம்மை தரேன், அதை நீ தொட்டியில் போட்டுக்கோ, தொட்டியில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு சுற்றி வா, எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு 2 ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த புடவையில் தொட்டியில் கட்டி அந்த குழந்தைய போட்டுறாங்க. போட்டுட்டு சக்தி பொண்ணு 2 பேருமே தூக்கிட்டு அப்படியே சுற்றுறதுக்கு வராங்க. அப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், இந்த பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பொண்ணு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நல்லா சுற்றி வராங்க. சுற்றி வந்தோடனே பரிகாரம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு சூப்பராக பிறக்கும், நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி குழந்தை பிறந்தவொடனே குழந்தைய கொண்டு வந்து இந்த தொட்டியில் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஐயர் சொல்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. உடனே சக்தி சொல்கிறாரு, என்ன பொன்னி நீ சூப்பர் பொன்னி, எல்லாமே நல்லதே நினைக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணிக்கு எல்லாருக்குமே நீ நல்லது தான் நினைக்கிற, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, நீ பண்ணுறது எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக ரொம்ப சந்தோஷப்பட்டார் பொன்னியை நினச்சி. பொன்னி சொல்கிறாங்க, அதில் என்னங்க இருக்குது, என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அவ்வளோதான், இதில் எந்த ஒரு இதுவுமே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி பொன்னி, ஆனால் நீ யார்கிட்டையும் எதுவுமே சொல்லிடாத, நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு.